ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா தடுப்பூசி சர்டிஃபிகேட்டில் எப்படி உங்களோட பேர், பிறந்த தேதி, ஆதார், பாலினம் எல்லாம் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கோம். ஸோ அதில் நம்ம ஆதார் கார்டை மட்டும்தான் கொடுத்துட்டு ஊசி போட்டு வந்துடுவோம். ஸோ அது சர்டிஃபிகேட் நம்ம மொபைலுக்கு மெசேஜாக வரும், இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரி பண்ணும்போது ஏதாச்சும் உங்கள் டீட்டெயிலை தப்பாக என்ட்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் பேர் ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பாக போட்டிருக்காங்க, இல்லை பர்த்து டேட்டு தப்பாக போட்டிருக்கு, இல்லைனா ஆதார் தப்பாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ஜெண்டர் தப்பாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை எடிட் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு ஆன்லைன்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி எடிட் பண்ணி மாற்றுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் கோவின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம கவர்மெண்டோட வெப்சைட்டு. ஸோ அந்த கோவின்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே ரெஜிஸ்டர் சைன்இன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஊசி போடும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு தான் லிங்க் ஆகிருக்கும். ஸோ இப்போ டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. ஸோ இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஸோ இந்த நம்பருக்கு ஆயிடுச்சிட்டா இப்போ என்னோடது ஒரே ஒரு மெம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்குது பாருங்கள். ஸோ நான் எப்போ ஊசி போட்டேன், எத்தனை டோஸ் போட்டிருக்கேன், என்னோடய ஃபோட்டோ ஐடி என்ன, இயர் ஆஃப் பர்த் என்ன, எல்லாமே காமிக்குது. ஸோ இதிலே டோஸ் ஃபஸ்ட் டோஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் டோஸு என்றைக்கு போடணும் அதோட டியூ டேட்டுமே காமிக்கும். நீங்கள் போடுற இன்ஜெக்ஷனை பொறுத்து அதோட டியூ டேட் செகண்ட் டியூ டேட்டும் காமிக்கும். ஸோ இப்போ நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதில் பாருங்கள், அது அந்த ஷோ சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் போட்டிருந்த இன்ஜெக்ஷனுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் போட்ட ஊசிக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மேலே ரைஸ் ஆன் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அதான் இப்போ நமக்கு தேவையானது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைஸ் ஆன் இஷ்யூ அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் நிறைய லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், கரெக்ஷன் இன் மை சர்டிஃபிகேட் ரிகார்டிங் நேம், ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம இந்த நாளையும் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உள்ளே போனீங்கன்னா வார்னிங் சொல்லுவாங்க. அதாவது இந்த சர்டிஃபிகேட் ஒரு டைம் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அது சேஞ்ச் பண்ணிங்கன்னா பெர்மனெண்ட்டாக அது மாறாது, அது மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஃபோட்டோ ஐடி ஏதாச்சும் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அது இல்லீகலாக மாற்றினீங்கன்னா அது லீகலாக பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் மெம்பர் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே சேஞ்சஸ் இன் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கேன் டேக் அப் டு 48 hours இருக்கும் பாருங்கள். ஸோ அதாவது நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மெம்பரில் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரே ஒரு மெம்பர்னால ஒன்று காமிக்குது. ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள். சேஞ்ச் நேம் சேஞ்ச் பண்ணலாம், இயர் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, ஃபோட்டோ ஐடி. ஸோ 4 எதனாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணாலும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக அந்த அப்லோட் பண்ணணும். அதாவது உங்களோட ஆதாரை அப்லோட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த சேஞ்ச் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்னோடய நேமை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். என் நேமில் இனிஷியல் கரெக்டாக போடலை. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த சேஞ்சை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எடிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் உங்களுக்கு எப்படி நேம் வேணுமோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த அப்லோட் ஃபைல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ அது ப்ரூஃபுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணி என்னோடய ஆதாரை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா காமிக்கும், அதாவது நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் ஒன்று நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ ஃப்ரம் இதிலேருந்து டூ இந்த மாதிரி மாற்றுறீங்கன்னு சொல்லி காமிக்கும். ஸோ எதாவது நீங்கள் தப்பாக பண்ணீங்கனாலும் அகைன் எடிட் பண்ணியும் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம்
இது போக நீங்கள் சேஞ்ச் பண்ணாத இன்ஃபர்மேஷன் சொல்லி அதையும் காமிக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் உங்களுக்கு ஓகே கரெக்டாக தான் மாற்றிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து சப்மிட் ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் நேம் சேஞ்ச் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் டு த டிஸ்ட்ரிக்ட் இம்யூனேஷன் ஆஃபீஸர்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா. இது வந்து உங்களோட கரெக்ஷனுக்கான ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட்டோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ட்ராக் ரெக்வஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கொடுத்ததோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு வந்துடுச்சு. ஸோ இது நான் நேம் சேஞ்சு, ஸோ உடனே இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் வந்து எனக்கு 48 hours எல்லாம் இல்லை, மாற்றின உடனே எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு இதுக்குமே அந்த மேக்ஸிமம் டியூரேஷன் தான் 48 hours. ஸோ உடனே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடுது. ஸோ இப்போ திரும்ப ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னாலுமே அங்கேயுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸை பார்க்குற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரைஸ் ஆன் இஷ்யூ அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராக் ரெக்வஸ்ட்னு வரும். ஸோ அதிலேயே நீங்கள் போய் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து அப்டேட்னு வந்துருச்சு. ஸோ அது அப்டேட் ஆகிடுச்சாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் வந்து சோர்ஸ் சர்டிஃபிகேட் திரும்ப கொடுத்து டவுன்லோடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நேம் வந்து நான் இனிஷியல் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு வந்து சர்டிஃபிகேட்லேயே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக வந்து நீங்களே உங்களோட இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. உங்களுக்கு எதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.